அப்படியெல்லாம் இருந்தது. அதற்கு பின்னாலே அதே ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாலே நீங்க முழுமையாக ஆங்கில நாளேடுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய டிவி பத்திரிகைகளை எல்லாம் படித்திருந்தால் தெரியும். அங்கே போய் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால கொண்டு போய் விவசாயிகள் அத்தனை பேரும் விளைபொருட்களை எல்லாம் கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்க எங்களை தூண்டி விட்டீங்களே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு. வெறும் 10% வாக்குகள் தான் என்ன வெயிட் பண்ணலாம். ஏன்னா 67.9% வாக்குகள் பதிவாகி இருக்கும் போது ஒரு 10% வாக்குகளின் அடிப்படையில் முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு. அப்படி அந்த அளவுக்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் எதற்கு காலையிலேயே காங்கிரஸ் கட்சியில் எல்லாத்திலையும் வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை ஏன் உருவாக்கினீர்கள்? ஏன்னா அவங்களுக்கு அதுலயே பொறுமை கிடையாது. நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி அதுவும் ஒரு நம்பிக்கை தான். ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்றேன். இது சந்தோஷங்க. நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நான் யாரையுமே குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க தேவப்பிரியன், 10 ஆண்டு காலம் அப்பர் சீலிங்கே 10 ஆண்டு காலம் தான் ஹரியானாவுடைய தேர்தல்ல. அதை தாண்டி ஹரியானாவுடைய அரசியல் தேர்தல் களத்தில் 3வது முறையாக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு இமாலய சாதனை. மிக கடுமையான சவால்கள். நீங்க கற்பனையிலையும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அங்க சவால்கள் இருக்கிறது. அதை தொடர்ந்து பேசலாம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு முன்னணி நிலவரங்கள் தான் வந்துட்டு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தற்போது பெரும்பான்மைக்கு தேவையான ஒரே நிமிஷம் தேவப்பிரியன், ஒரே நிமிஷம் தேவப்பிரியன், பாலவேல் பேசுறேன். ஒரே நிமிஷம். அது வந்து வினோத் போகத் அவர்களை வைத்து தான் அரசியல் பாலவேல் சாரி சகோதரே மற்றவங்க எல்லாத்தையும் வச்சுதான் பாலவேல் சகோதரர் அவருக்கு உன்ன சொல்றேன். வினோத் போகத் அவர்களை வைத்துத்தான் அத்தனை அரசியலையும் முன்வைத்தார்கள். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராளி, இது பயங்கரமா இது அதாக போகுது அப்படின்னு. ஆனா கள யதார்த்தம் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு சொல்லுகின்றேன் சொன்னாரு, விளையாட்டு வீரர்களுக்கு அது ஆயிருச்சு, அவங்க மேல எஃப்ஐஆர் போடல, அதே போடல. அப்படி இருந்தா ஹரியானா மக்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள்? இந்தியா கூட்டணி நீங்க பிரித்தாளுகின்ற இருக்கையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக ஜுலானா தொகுதியினுடைய வேட்பாளர் வினேஷ் போகட் பின்னடைவை சந்தித்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் முன்னிலை வகிக்கிறார். ஹரியானா மாநிலத்தினுடைய ஜுலானா தொகுதி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகட் தற்போது முன்னிலை வகிக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்திருந்த வினேஷ் போகட் தற்போது ஜுலானா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஒரு நெக் டு நெக் அல்லது அடுத்தடுத்த முன்னிலை பின்னடைவு அப்படிங்கிற விவரங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். துல்லியமான முடிவுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அரியணை யாருக்கு தேர்தல் முடிவுகள் சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.